நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த ஒரு செய்தி பற்றி விவாதிக்கலாம். கண்ணன், உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்தி. அதாவது இன்றைக்கு செய்தியில் முக்கியமாக வந்திருக்கக்கூடியது, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மோட்டார் வாகன சட்டம், அதை திருத்த போகிறோம். அந்த திருத்தம் சாலை பாதுகாப்பு சட்டம் 2014 என்கிற பெயரில் மாடிஃபை பண்ண இருக்குது. அப்படி மாடிஃபை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொன்னால், அரசு இப்போ முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த வர குளிர்கால கூட்டத்தொடரில் முன்மொழி இருக்கிற மசோதா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை தளர்த்துகிற, ஒன்று லைசன்ஸ் கொடுப்பதற்கான வயது வரம்பை தளர்த்துது, 2 இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை போயிடும், வாழ்க்கை போயிடும், மற்ற விஷயங்கள். இதில் அரசு வாகனங்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. 3வது, சம்பந்தப்பட்ட அந்த சாலை போக்குவரத்து விதிகளை பொதுமக்களுக்கு பாடத்திட்டமாக, பொதுமக்கள்னா மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பாடத்திட்டமாக மாற்றி அதை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் செய்யாமல் வெறுமனே சட்டத்தின் மூலமாக செய்வது என்பது ஒரு குறிப்பிட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை தொழிலாளர்களை அது முடமாக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்குது. அது கூடாது. அந்த விஷயத்துக்கு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வாகன உரிமையாளர்களும் நாங்கள் பங்கெடுப்போம், இதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியான ஒரு தேவை இருக்குது. உண்மையில் சாலை விபத்துகள் தடுக்கப்படணும். அந்த சாலை விபத்துகள் தடுக்கப்படுவதற்கு உரிய வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய ஏற்கனவே இருக்கிற சில பாதுகாப்பு சட்டங்களை திருத்துவது என்பது சரியாக இருக்காது. அது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிற முறையில் தான் அதை பார்க்க வேண்டும். அந்த செய்தி ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்குறேன். இல்லை, இந்த விஷயத்தில் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். பாதுகாப்பு சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கணும். என்ன தெரியும், இந்த நீங்கள் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், தரைவழி போக்குவரத்து துறையினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்தியாவில் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க ஃபேட்டல் ரோடு ஆக்சிடெண்ட்டில். அதில் 5 லட்சம் பேருக்கு கை கால் போயிருக்கு, பர்மனன்ட் டிசபிலிட்டி வந்திருக்கு, இப்படிலாம் பேசுகிறாங்க. அரசாங்கத்தினுடைய கடமை இது. இதை எப்படி சரி பண்ணது? இப்போ பாருங்கள், இந்த சட்டத்தின் மூலமாக கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. லைசன்ஸை வித்ட்ரா பண்ண போகிறாங்க. அந்த மாதிரிலாம் கடுமையான சட்டங்கள் இந்த இதில் திருத்தங்கள் வரப்போகுது. இது பாராட்டத்தக்க வேண்டிய, வரவேற்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே 16,000 பேர், தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ரோடு ஆக்சிடென்ட்ல இந்த முறை இந்த வருடம் அதிகமாக இருந்திருக்கு. 16,000 பேர் இறந்திருக்கிறாங்க. சாலை மக்களினுடைய புரிதலில் இருக்கிற பிரச்சனையை ஒழிய சாலையை எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு நடப்பவங்களுக்கான வசதி இருக்குதா, டூ வீலர் உள்ளிட்டு இதுல பிரச்சனை இருக்கு. அதான் இந்த டூ வீலர் ஓட்டுறவங்களோ அல்லது பெரிய வாகனங்கள் ஓட்டக்கூடிய தொழிலாளர்களோ சாலை விதிகள் இன்னதென்ற புரிதலே இல்லாமத்தான் விதிகளை மீறுகிறார்கள்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது அது ஒரு முக்கியமான காரணம் நிக்கணும்னு இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான காரணம். அதாவது சட்டம் என்பது சில விஷயங்களை தடுப்பதற்காக இருக்கணும், ஒரு தொழிலையே முடமாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்ப இந்த சட்டம் இல்ல இந்த சட்டம் என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, யாருமே டிரைவர் வேலைக்கு வரமாட்டாங்க. அது உண்மையிலேயே நீங்க பாருங்களேன், அதுல இருக்கக்கூடிய நீங்க ஒரு அட்வொகேட், நீங்க உள்ள போய் அந்த சட்டத்தினுடைய பல விஷயங்களை பாத்தீங்கன்னா எந்த பாதுகாப்பு அம்சமும் அதுல இல்ல. விபத்தினுடைய தன்மை, நீங்க ஒரு டிரைவர் 16 மணி நேரம் வேலை செய்யறாரு, அப்படி அந்த விஷயங்களை சரி செய்வதற்கு பதிலாக வேலை உனக்கு அதுதான், ஆனா நீ விபத்து நல்லா பண்ணணும் இருக்கு, அதுக்கு சட்டம் இருக்கு, இத்தனை மணி நேரம் தான் வொர்க் பண்ணணும் இருக்குல்ல. டிரைவிங்ல, லாங் டிரைவிங்ல அப்படி இருக்க முடியாது. அப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அது தொழிலாளர்களா இருப்பவங்களுக்கு அது கூடுதலாக தெரியும். அந்த தன்மையில் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ராகவன், உங்களுடைய தேர்வுல நேற்றைக்கு உயர்மட்ட குழு பாகிஸ்தான்ல கூடி இந்தியா இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும்னு நவாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறார். இந்த நேற்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது. ஜூன் மாதத்திற்கு பிறகு கடந்த 3 மாதங்களாக இந்திய பார்டரில் இந்தியா ரொம்ப டஃபாஸ்ட் எதுவாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இதுவரை இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு அங்கே காஷ்மீரில் ஊடுருவல் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்ட்ரிக்டாக பார்டரில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இருக்கு அப்படின்னு, இப்போ தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே செய்தியிலேயே நான் ஒன்றுன்னு பார்த்தேன், அந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு இது குறித்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு அந்த நாட்டுடைய பாகிஸ்தானுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சீஃப் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த 4-5 நாட்களாக நடக்கிற விஷயங்கள், இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்பொழுது கூட இந்த அளவுக்கு தாக்குதல் இல்லை.
அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி செய்யறாங்கன்னு தெரியல. இது நாள் வரை பாகிஸ்தான் அடிக்கும் பொழுது நம்ம ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருப்போம், வார்ன் பண்ணிட்டு இருப்போம். இந்த முறை இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தெளிவாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று கடுமையாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. பார்டரை வந்து எப்படி சேவ் பண்ணணும்ட்டு ராணுவத்திற்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இன்னைக்கு பாகிஸ்தான் மோடி அரசாங்கத்தினுடைய எப்படி இதை அணுகுவார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. இது ஏன்டா, ஏன்னா பாகிஸ்தான் இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்க. வாசிரிஸ்தான் பகுதியிலையும் பல பிரச்சனைகள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிருக்கு. அங்கேயும் பார்டர்ல பிரச்சனை அவங்களுக்கு, வாசிரிஸ்தான்ல இங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு இந்த விஷயத்தை ஏன் அத்துமீறி உள்ள வந்தோன்னு பார்க்க, அதை பார்டர்ல ஏன் அத்துமீறோங்கிறது இப்பதான் ரியலைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணன், அதாவது பாஜக அரசு இதை தடுத்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து தடுப்பதற்கு எடுத்திருக்கிற முயற்சி நல்ல விஷயம், நான் அதை குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போது தான் கார்கில் ஊடுருவல் நடந்தது, போர் நடந்தது. பொதுவாக ஊடுருவல் வந்து இந்த காலத்தில் நடக்காது. பிஜேபி ஆட்சிக்கு வந்த இந்த காலம் என்பது கோடை காலம் துவங்கி இன்னும் குளிர்காலம் துவங்கலை. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே வந்து காஷ்மீர், கார்கில் அந்த ஏரியாலாம் வந்து ஊடுருவலுக்கான சாத்தியமான காலங்கள்லாம் இல்லை. அது எப்போவுமே வந்து கடுமையான குளிர்காலமாக இருக்கக்கூடிய டிசம்பர் ஜனவரியில் தான், நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தான் ஊடுருவல் என்பது நடக்கும் என்பதை கடந்த காலத்தில் இராணுவ அறிக்கைகள் சொல்லியிருக்கு. அதுதான் கார்கில் ஊடுருவலுக்கு காரணம் என்பதை பாஜக அரசு கடந்த காலத்தில் ஒப்புக்கொண்டிருக்கு. எனவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கிற போது இது பிஜேபி ஆட்சியின் காரணமாக என்று சொல்வதை ஏற்கத்தக்க வகையில் இல்லை. அடுத்த ஒரு மாதங்கள்ல இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல, கார்கில் எல்லையை விரட்டி அடிக்கப்பட்ட ஊடுருவலுக்கு தடுக்கப்பட்டது, விரட்டி அடிக்கப்பட்டார்கள் தான் உண்மை. வெற்றி பெற்று இருக்கிறோம், அதான் நீங்க சொல்லணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.